ஒளவை என்று எழுதலாமா, ஒளவை என்று எழுதலாமா, எது சரி என்று கேட்டால், இப்போது ஔ அப்படிங்கிறது 2 மாத்திரை அளவு, 2 மாத்திரை அளவு. ஆனால் அவ் அப்படின்னா ஆவுக்கு 1 மாத்திரை, இவ்வுக்கு அரை மாத்திரை, 1.5 மாத்திரை அளவு தான். அப்போ அளவில் கூட அவ்வுக்கும் ஒளவைக்கும் வித்தியாசப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஔ என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு. தனியாக ஒரு மொழியாக அது நின்று ஔ அப்படின்னா அழைத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வியப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கடித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பூமி என்கிற அர்த்தம் இருக்குது. ஆனால் ஔ என்பதற்கு எந்த விதமான பொருளும் கிடையாது. அப்போது ஒளவை என்பது தான் சரியான பேர்ச்சொல்லாக அமைய முடியும். ஒளவை என்று எழுதுவது தவறு. அதே போல் 5 என்று எழுதுதான் சரியான வார்த்தை தவிர 5 என்று எழுதுவது சரியான வார்த்தை அல்ல, இது தவறு. அதே போல் இப்போ ஐயன் அப்படிங்கிறது தான் அப்படி தான் எழுதணும். ஐயா அப்படின்னு சொன்னால் ஐயா தான் எழுதணும். ஐயருக்கு 2 மாத்திரை. ஐயனா தலைவன் ஐயா. ஆனால் ஐ அப்படி யான்னு இப்படி எழுதக்கூடாது. இந்த ஐக்கு அர்த்தமே இல்லை, பொருளே கிடையாது. எனவே ஐயா என்று தான் எழுத வேண்டும், 5 என்று தான் எழுத வேண்டும், ஒளவை என்று தான் எழுத வேண்டும், ஒளவை என்று எழுதக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு வார்த்தைகள் வந்தால் அதை பிழை திருத்தான் எழுத வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.